தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வெளியில் செல்லும் நித்யாவை பார்த்து சோஃபாவில் இருந்த தலையணையை தூக்கி வீசி எறிந்த வசுந்தரா பிரகாஷை பார்த்தவுடன், டேய் பிரகாஷ், எங்க இருந்துதான் இதுங்க ரெண்டையும் பிடிச்சிட்டு வந்தியோ தெரியல, 2 பேருக்கும் மரியாதைன்னா என்னன்னே தெரியல என்று ஆவேசமாக கூறினான். அம்மா, நீ என்ன சொல்ற? அக்ஷயா மேல தூங்கிட்டு இருக்கா, நீ இப்ப யார பத்தி பேசுற என்று அவன் குழப்பமாக கேட்கவும், வேற யாரு, எல்லாம் உன் மொத பொண்டாட்டி நித்யாவை பத்தி தான். அவ பாட்டுக்கு திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி உள்ள நுழைஞ்சு பாத்துக்கிட்டு நான் கேட்கறதுக்கு பதில் கூட சொல்லாம வெளியில போறா என்று புகார் அளித்தாள். அவள் கூறுவதை முழுமையாக கேட்ட பிரகாஷ் அங்கு இல்லை. நித்யாவின் பெயரை கேட்டவுடனேயே அவன் வேகமாக வெளியில் ஓடினான். அவன் ஓடுவதை பார்த்த வசுந்தரா, டேய் பிரகாஷ், எங்க போற? நீ எதுக்குடா அவ பின்னாடி இந்த ஓட்ட ஓடுற என்று அவள் கத்திக் கொண்டிருக்கும் போதே மாடியில் இருந்து தன்னுடைய வயிற்றை பிடித்துக் கொண்டு கீழே இறங்கி வந்த அக்ஷயா, அது ஒரு காலமும் நடக்காது, அதுக்கு நான் விடமாட்டேன் என்று கூறினாள். அதற்குள் வெளியில் வந்த பிரகாஷ் நித்யாவை பார்த்துவிட்டான். நித்யா, நில்ல நில்ல என்று சொல்லிக்கொண்டே பைத்தியக்காரன் போல அவள் பின்னால் ஓடி சென்று அவள் முன்னால் மூச்சிறைக்க நின்றவன், என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் நித்யா என்று கூறினான். இங்க பாருங்க பிரகாஷ், தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல. திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் என்று நித்யா மிரட்டும் குரலில் கூறினாள். உடனே தன்னுடைய 2 கைகளையும் தூக்கி மன்னிப்பு கேட்கும் குரலில், சாரி நித்யா, அன்னைக்கு ஏதோ கோவத்துல நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன், அதுக்காக நீ என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்காத என்று அவன் கூறினான். நான் அதுக்காக தான் உங்களை டிவோர்ஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று கேலி செய்யும் குரலில் கூறியவள் அவனை தன்னுடைய வழியில் இருந்து விலக்கிவிட்டு கேட்டுக்கு அருகில் சென்று மணிசேகர் வருகிறாரா என்று பார்க்க ஆரம்பித்தாள். நீ அந்த விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நித்யா. அப்படின்னா அக்ஷயாவுக்கு நான் கார் வாங்கி கொடுத்ததுனாலதான் நீ என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற? அவ தான் கார் வாங்கி கொடுக்க சொல்லி என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா. அவ தொல்லை தாங்காம தான் அவளுக்கு நான் கார் வாங்கி கொடுத்தேன். ஆனா அவளுக்கு வாங்கி கொடுத்ததை விட பெரிய காரா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் உனக்கு வாங்கி கொடுக்கறேன் என்று குடிபோதையில் அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அவன் பேசுவதை கேட்கும் பொழுது சுற்றி சுற்றி காதோரம் ரீங்காரமிடும் தேனியின் சத்தத்தை கேட்பது போல அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. இங்க பாருங்க மிஸ்டர் பிரகாஷ், நீங்க யாருக்கு வேணா எதை வேணா வாங்கி கொடுங்க, அதை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. எனக்கு எதுவும் வேண்டாம். இதையெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? பேசாம இங்க இருந்து போங்க என்று கூறிவிட்டு அவள் மீண்டும் மணிசேகர் வருகிறாரா என்று பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் பிரகாஷ் விடவில்லை. மீண்டும் அவளுக்கு முன்னால் சென்று நின்றவன், ஏன் என்ன அவாய்ட் பண்ற நித்யா? ஓஹோ, அந்த ராகவ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? அந்த ஆளு ஒரு சைக்கோ, சரியான முன்கோவக்கார. அவனுக்கும் உனக்கும் செட் ஆகாது. உனக்கு எது வேணும்னாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ல என்று பிரகாஷ் கூறவும் அவனை திரும்பி பார்த்து முறைத்த நித்யா, பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க பிரகாஷ். ராகவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் என்னோட பாஸ். நான் அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். உங்க பணம் எனக்கு தேவையில்ல. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு தான் குழந்தை பிறக்க போகுதே, போய் அக்ஷயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூடயாவது ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாருங்க என்று அவள் வெறுப்புடன் கூறினாள். அப்படின்னா இப்ப குழந்தைதான் உனக்கு பிரச்சனையா இருக்கா? நான் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்தே நிறைய குழந்தை பத்துக்கலாம். நான் உனக்கு ஒரு தனி வில்லா வாங்கி கொடுத்துடுறேன். அங்க நம்ம 2 பேர் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்ட நித்யாவிற்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அடச்சி, நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? அந்த குழந்தை உங்களோட சொந்த ரத்தம், அத போய் கொல்றேன்னு சொல்றீங்களே என்று அவனை சாக்கடையில் இருக்கும் ஒரு புழுவை பார்ப்பது போல அருவருப்புடன் பார்த்தாள். அப்படின்னா நான் என்ன செய்யணும் சொல்லு நித்யா, எனக்கு நீ வேணும். அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் என்று பிரகாஷ் கூறினான். அப்போது அவர்களுக்கு பின்னால் இருந்து, பிரகாஷ், இப்போ என்ன சொன்னீங்க என்று ஒரு உரத்த குரல் கேட்டது. உடனே நித்யாவும் பிரகாஷும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே அக்ஷயா தலைவிரி கோலமாக ஆவேசமாக வந்து நின்று கொண்டிருந்தாள். முன்பை விட அவளுடைய வயிறு பெரிதாக இருந்தது. தன்னுடைய குழந்தையை அபார்ஷன் செய்து விடுவதாக பிரகாஷ் கூறியதை கேட்டுக்கொண்டு அங்கு வந்த அக்ஷயா, பிரகாஷ், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த குடும்பத்தோட முதல் வாரிசான நம்ம குழந்தைய அழிக்கலாம்னு சொல்வீங்க என்று ஆக்ரோஷமாக கேட்டாள். கோபத்தில் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த கண்ணீரும் கொளுத்தும் வெயிலில் நின்று கொண்டிருந்ததால் ஏற்பட்ட வியர்வையும் சேர்ந்து அக்ஷயா போட்டிருந்த மேக்கப் கலைந்தது. தலைவிரி கோலமாக நின்று கொண்டிருந்த அவளை பார்க்கவே இப்போது விகாரமாக இருந்தாள். அவளுடைய இந்த முகத்தை பார்க்க பிடிக்காமல் பிரகாஷ் வேறு எங்கோ பார்த்து கொண்டு, அக்ஷயா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? உள்ள போ என்று கட்டளையிட்டான். ஆனால் அக்ஷயா நகரவில்லை. ஏன்
என்னை அனுப்பி வச்சுட்டு இந்த நித்யா கூட ரொமான்ஸ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று கோபமாக கேட்டவள் நித்யாவின் பக்கம் திரும்பி, ஏய், நீ எதுக்கடி இப்ப இங்க வந்த? வெளியில எல்லார் முன்னாடியும் இவரை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இங்க பிரகாஷ தனியா சந்திச்சு அவரை தூண்டி விட்டு என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சு கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு வெக்கமா இல்ல என்று குற்றம் சாட்டினாள். இதை பார்த்த பிரகாஷ், அக்ஷயா, நித்யா உன்னோட அக்கா என்று கூறினான். இவ ஒன்னும் என் கூட பிறந்த அக்கா கிடையாது. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. போனா போகுதுன்னு யாரும் இல்லாம அனாதையா இருந்த இவள நாங்க சோறு போட்டு வளர்த்தோம். அதுக்காகவே இவ காலம் முழுக்க எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கா என்று அக்ஷயா கூறினாள். போதும் நிறுத்த அக்ஷயா. எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. நித்யா உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இப்ப உங்க அப்பாவோட ஆபரேஷன், ட்ரீட்மெண்ட் இது எல்லாத்துக்கும் அவதான் இப்ப செலவு பண்ணிட்டு இருக்கா. சும்மா சோறு போட்டேன்னு மட்டும் சொல்றியே, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா நீதான் அவளுக்கு கடன் பட்டிருக்க என்று பிரகாஷ் கூறினான். அப்பொழுது குறுக்கிட்ட நித்யா, பிரகாஷ், இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத நானும் அக்ஷயாவும் சம்பந்தப்பட்டது. நீங்க இதுல தலையிடாதீங்க என்று முகத்தில் அடித்தது போல கூறினாள். அவள் கூறியதை கேட்ட பிரகாஷ் ஏளனமான குரலில், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னையே தலையிடாதன்னு சொல்றியா? வர வர உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. 2 பேரும் ஏதாவது பண்ணிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போனான். உடனே அக்ஷயா அவனுடைய கையை பிடித்து இழுத்து, நெல்லுங்க, என்னை இவகிட்ட தனியா விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? அன்னைக்கு மாதிரி இவ திரும்ப என்ன அடிச்சா என்ன பண்றது? நான் இப்ப உங்க குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன்னு மறந்துட்டீங்களா என்று கேட்டாள். அவளிடமிருந்து தன்னுடைய கையை விடுவித்துக் கொண்ட பிரகாஷ், என்னது, நித்யா உன்னை அடிக்க போறாளா? உன்னை பத்தியும் எனக்கு தெரியும், அவளை பத்தியும் எனக்கு தெரியும். நீ ஒழுங்கா வாய வச்சுக்கிட்டு இருந்தா அவளோட விரல் நுனி கூட உம்மால படாது என்று கூறினான். பிரகாஷ் நித்யாவின் முன் தன்னை அவமானப்படுத்தி அவளை புகழ்ந்து பேசுவதை கேட்ட அக்ஷயாவால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆனால் இதையெல்லாம் நித்யா கண்டு கொள்ளவே இல்லை. அக்ஷயா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மணிசேகர் அங்கிள் வந்திருக்காரு. உன்னை பத்தியும் பிரகாஷ பத்தியும் எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரு பயங்கர கோவமா உன்கிட்ட சண்டை போடுறதுக்காக இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா இங்கதான் வந்துட்டு இருக்காரு. நான் அவரை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அவரு கேட்கல. உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அலர்ட் பண்றதுக்காக தான் நான் ஷார்ட் ரூட்ல அவசரமா இங்க வந்தேன். உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவருக்கு நீ கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரியாது. அது தெரிஞ்சா அவ்வளவுதான், உன்னை அவரை தொலைச்சு கட்டிடுவாரு. எந்த பிரச்சனை இல்லாம உங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சா அவரு வரத்துக்குள்ளார உன்னுடைய ரூம்ல போய் நீ ஒளிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் நீ வெளியிலேயே வரக்கூடாது. அப்புறம் உன்னை பார்த்தா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் என்று நித்யா கூறினாள். மணிசேகரின் பெயரை கேட்டவுடன் அக்ஷயாவின் முகம் மாறிவிட்டது. அவரு வெளியூர்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு, எப்ப இங்க வந்தாரு என்று அவள் கோபமாக கத்தினாள். அவளை பார்த்து கேலி செய்யும் குரலில், அவரோட ஒரே அண்ணா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும்போது அவர் எப்படி இங்க வராம இருப்பாரு? எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டியா என்று கேட்டாள் நித்யா. நித்யாவின் இந்த குற்றச்சாட்டை அக்ஷயா மறுக்கவில்லை. அவள் மனம் முழுக்க பீதியில் துடித்துக் கொண்டிருந்தது. எங்க அப்பாவை கூட ஈஸியா சமாளிச்சிடலாம், ஆனா சித்தப்பாவை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இப்படி கல்யாணம் ஆகாம கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான், என்னை இங்கே உயிரோட கொன்னு புதைச்சிருவாரு. எந்த நேரமும் வெடிக்க தயாரா இருக்கிற வெடிகுண்ட மாதிரி இருக்கிற அந்த ஆள்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, இங்க பாரு அக்ஷயா, அங்கிள் எப்ப வேணாலும் இங்க வருவாரு, சீக்கிரம் உள்ள போ என்று நித்யா அவசரப்படுத்தினாள். அடுத்த நிமிடம் அக்ஷயா வேகமாக திரும்பி வீட்டிற்குள் ஓட ஆரம்பித்தாள். அப்பொழுதுதான் வீட்டிலிருந்து வெளியில் வந்து கொண்டிருந்த வசுந்தரா வேகமாக வந்து கொண்டிருக்கும் அக்ஷயாவை பார்த்து, வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி ஓடி வர பாரு என்று திட்டினாள். ஆனால் அக்ஷயா வசுந்தராவை கவனிக்கவில்லை. அவள் மீது லேசாக மோதிவிட்டாள். அதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த வசுந்தரா, ஐயோ, என் இடுப்பு போச்சே, ஏ அக்ஷயா, கண்ணை எங்க வச்சிருக்க? ஆள் வர்றது கூட தெரியாம அப்படி எங்க ஓடுற? வந்து என்ன தூக்கி விட என்று கத்த ஆரம்பித்தாள். இதை எதையும் கவனிக்காமல் ஓடிக்கொண்டிருந்த அக்ஷயா அப்படியே நின்று திரும்பி பார்த்து, நான் லேசா தான் இடிச்சேன், அதுல உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். என்ன நடந்தாலும் என்ன கூப்பிடாதீங்க என்று சொல்லிவிட்டு அக்ஷயா மீண்டும் வீட்டிற்குள் ஓடி மறைந்தாள். தன்னை மதிக்காமல் செல்லும் அக்ஷயாவை பார்த்த வசுந்தராவிற்கு பயங்கர கோபம் வந்தது. டே பிரகாஷ், இந்த அக்ஷயா என்ன தள்ளி விட்டுட்டு அவ பாட்டுக்கு போறா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி நடந்துப்பா? இவளுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். அவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க என்று அவள் பாட்டுக்கு திட்ட ஆரம்பித்தாள். அவளுக்கு அருகில் வந்த பிரகாஷ், இப்ப ஏமா இப்படி சும்மா கத்திட்டு இருக்க? அவ லேசா தானே உமால இடிச்சா என்று கேட்டான். உடனே வசுந்தரா, அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? நீ அந்த அடங்கா பிறாரை அக்ஷயா பேச்ச கேட்டுட்டு பெத்த அம்மாவையே அலட்சியப்படுத்துறியா?
உன்னை வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா என்று மீண்டும் புலம்ப ஆரம்பிக்கவும், கடவுளே, இருக்கிற பிரச்சனையில இவங்க வேற என்று நினைத்த பிரகாஷ், ஐயோ சாமி, தெரியாம சொல்லிட்டேன், விடு, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி அவன் வசுந்தராவின் கையை பிடித்து தூக்க போனான். உடனே அவன் மனதில் ஒரு மின்னல் பளிச்சிட்டது. சற்று தொலைவில் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்த நித்யாவை பார்த்தவன், நித்யா, அம்மா கீழே விழுந்துட்டாங்க, வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள உள்ள கூட்டிட்டு போலாம் என்று கூறினான். ஆனால் நித்யா அங்கிருந்து ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த வசுந்தரா, ஏ நித்யா, பிரகாஷ் சொல்றது காதுல விழலையா? உன் மாமியார் எங்க கீழே விழுந்து கிடக்குற, நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று கத்தினாள். சும்மா நடிக்காதீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அக்ஷயா ஒண்ணு உங்க மேல வேகமா மோதல, அதோட நான் தான் உங்க மருமக கிடையாதே, அப்புறம் எதுக்கு என்ன தூக்க சொல்றீங்க? நான் வந்து உங்களை தூக்கணும்னு அவசியம் கிடையாது என்று நித்யா சொல்லவும், பாத்தியாடா அவ பேசுறத, இனிமே இந்த திமிர் பிடிச்சவ இந்த வீட்டு பக்கம் காலடி எடுத்து வைக்க கூடாது. நீ என் பிள்ளையா இருந்தா உடனே இவ்வளவு டிவோர்ஸ் பண்ண என்று உத்தரவிட்டாள் வசுந்தரா. அவள் கூறியதை கேட்டவுடன் பிரகாஷிற்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது. அம்மா, தேவையில்லாம இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கா என்று கூறவும், அப்படின்னா இன்னும் நீ இந்த நித்யா கழுதை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? பெத்த அம்மாவை விட உனக்கு இவதான் முக்கியமா போயிட்டாளா என்று வசுந்தரா கத்தவும், இதற்கு மேல் வசுந்தராவை இங்கு வைத்திருந்தால் சரிப்பட்டு வராது என்று நினைத்த பிரகாஷ் அவளை தானே தூக்கிக் கொண்டு செல்ல முயற்சி செய்தான். அப்போது அந்த வில்லாவின் கேட் அருகில் ஒரு கருப்பு நிற கார் வந்து நின்றது. அந்த காரை பார்த்தவுடன் வந்திருப்பது மாஸ்க்மேன் தான் என்று நித்யாவிற்கு புரிந்துவிட்டது. உடனே அவள் துள்ளி குதித்துக் கொண்டு காருக்கு அருகில் சென்றாள். ஹோட்டல் அறைக்கு வருவது போலவே அவன் இப்பொழுதும் மாஸ்க் அணிந்து கொண்டுதான் இங்கு வந்திருந்தான். நித்யாவை பார்த்தவுடன், உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான். இல்லங்க, நான் ஷார்ட் ரூட்ல இங்க வந்துட்டேன், இன்னும் அங்கிள் இங்க வரல என்று நித்யா கூறினாள். அப்பொழுதுதான் கீழே விழுந்து கிடந்த வசுந்தராவை பிரகாஷ் தூக்க முயற்சி செய்வதையும் பார்த்த அவன், பேபி, அவங்க பிரகாஷோட அம்மா தானே என்று கேட்டான். ஆமா, அவங்கதான். அவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்ற நித்யா ஆச்சரியமாக கேட்கவும், தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருக்கேன், இப்ப கொஞ்சம் வயசாயிடுச்சுல என்று மாஸ்க்மேன் கூறினான். அப்படின்னா உங்களுக்கு பிரகாஷையும் முன்னாடியே தெரியுமா என்று நித்யா ஆர்வத்துடன் கேட்கவும், அதற்கு அவன் ஏதோ பதில் சொல்ல வாயெடுத்தான். அதற்குள் அங்கே ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து மணிசேகர் இறங்கி வந்தார். நித்யாவிற்கு அருகில் முகமுடி அணிந்த ஒரு விசித்திரமான மனிதன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அவர் வேகமாக அங்கே வந்து, ஏய், யார் நீ? நீ எதுக்காக நித்யாவை பிடிச்சு வச்சிருக்க என்று கோபமாக கேட்டவர், நித்யா, பயப்படாத, நான் வந்துட்டேன் என்று கூறினார். இல்ல அங்கிள் என்று கூறிய நித்யா ஏதோ சொல்ல வாயெடுத்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.